என்ன நடக்க போதோ? இது எந்த கேஸுக்காக நிக்கிறீங்க? ஃபைல உங்க முன்னாடி வச்சிருக்க அஜய் என்பவரை இந்த விக்ரம் கொலை செய்ய பார்த்ததா கேஸ் சார். அஜய் கேஸா? கேஸ் நம்பர் எத்தனை? 11. இன்னும் 10வது கேஸ முடியலையே. 10வது கேஸா சார்? இதான் 11வது கேஸ் தான் சார். என்னடி 10வது கேஸ்னு சொல்றாரே? அது இங்க என்ன ட்விஸ்ட் காத்திருக்குன்னு தெரியலையே. 10வது கேஸா? சார் 11வது கேஸ்ரா சார்? 10வது கேஸ் ஒண்ணுக்கு மேல கேஸ் போட்டிருக்காங்க. ஒண்ணுக்கு மேலையா? என்ன தமிழே, பொண்ணுக்கிற மேலையா? என்ன மீனா ஒரே மர்மமா இருக்குதே. பொண்ணுத்தர மேல யார் கேஸ் கொடுத்திருப்பா? மிஸ்டர் பொன்னுத்துரை. பொண்ணுத்தர மேல கேஸ்? பொண்ணுத்திர மேல கேஸ் கொடுத்ததும் நாதா, பொண்ணுத்திரைக்கு எதிராக வாதாட போறதும் நாதா. மிஸ்டர் பொன்னுத்துரை எங்க? அப்படிதானக்கா நானும் நினைச்சேன். பொன்னுத்துரைக்கு எதிராக வாதாடுறது நீங்களா? அம்மா விக்கி, என்னடா நீ அமைதலா இரு. உன் மேல கேஸ் கொடுத்துருக்காங்க. அமைதலா இரு. அன்னக்கிளி நீங்க தானே? எஸ் சார், ஐ அம் எ கிரிமினல் லாயர். நீங்க வாதாடி பல வருஷம் இருக்குமே. எஸ் சார், இப்ப வாதாடுறதுக்காக வந்திருக்கேன். இந்த பொண்ணுத்திரைக்கு எதிராக வாதாடலான்னு வந்திருக்கேன். என்னடா? மிஸ்டர் பொன்னுத்துரை, எஸ் சார். உங்களுக்காக வாதாடுறதுக்கு இருக்காங்க சார். அது யாரு? மண்டக்காயுதே. என்னடா நடக்குதுங்க? பொண்ணு தர கிரிமினலா ஏதோ வேலை பார்த்திருக்கோம். ஏய் பொண்ணு தர, நீ என்னதான் கிரிமினலா வேலை பார்த்தாலும் சரி, இந்த வாட்டி நான் தோக்க மாட்டேன். அன்னக்கிளி மேடம், நீங்க வாதாடலாம். எதிர்க்கட்சி வக்கீல் வரட்டும், வாதாடுறதுக்கு கொஞ்சம் சௌரியமா இருக்கும். மிஸ்டர் பொன்னுத்துரை, எனக்கான வக்கீல் வந்தாச்சு. எனக்கு மயக்கமே வந்துரும் போல இருக்கு. அப்பாட்டி மாமனாரே. எஸ் மருமகளே. அப்பா, பெரியப்பாவா? எதிர்க்கட்சி வக்கீலுக்கு வணக்கம். எதிர்கட்சி வக்கீலுக்கு மறு வணக்கம். வாதாடலான்னு இருக்க. அதை எதுக்கிறதுக்கு தானே நான் இருக்கேன். எதுக்கு பிரச்சனை இல்ல, ஜெயிக்கணும். அன்னக்கிளி ஜெயிப்பா. செல்வன் எடுத்த கேஸ் தோத்ததா சரித்திரமே இல்ல. அன்னக்கிளி கேஸ் எடுத்து பார்க்கல நினைக்கிறேன் சாரு. கொஞ்சம் என் சரித்திரத்தை புரட்டி பார்த்தா செல்வன் வக்கீல் சாருக்கு எல்லாம் புரியும். வீட்ல ரெண்டு பேரும் லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்க ஏத்துத்தால வாதாட போறாங்களா? ஏனா ரெண்டு பேரும் வீட்ல லவ் பண்ணிட்டு தானே இருக்காங்க நினைச்சிட்டேன். ஒரே ட்விஸ்டா இருக்குது. இது ஒரு டெய்லர் தான். இந்த மெயின் பிக்சரே இருக்குது. பொறுத்து இருந்து பாரு. எனக்கு லைட்டா தலை சுத்துற மாதிரி இருக்குது. டேய், 4 பேர் ஒண்ணா தலை சுத்தி விழலாம். கொஞ்சம் பொறுத்து இருந்து பாப்போம். பொண்ணுத்துறை மேல என்ன கேஸ்? இந்த நிக்காரே பொண்ணுத்துறை. இவரை பத்தி வாதாடுறதுக்கு முன்னாடி சில சாட்சிகளை இங்க அழைக்கலாம்னு இருக்கிற யுவனர். தாராளமா அழைச்சிக்கலாம். அஜய். அஜயா. அஜயா. என்னடி? அஜயா, கூலா இருடா. கூலா இரு. என்னடா நடக்குதுங்க? பொறுமையா இரு. ஓ, இவன் தான் அஜயா. அஜய் வந்திருக்காண்டி. இரு, மாமியார் இருக்கும்போது நமக்கு என்ன பயம்? அதான் மாமியார் இருக்கவளே, இனி நமக்கு என்ன பயம்? மாமியார் இருக்க பயமே. நம்ம மாமியார் இருக்காக, நம்ம மாமனார் இருக்காக, இவங்க எல்லாம் இருக்கும்போது நமக்கு என்ன பயம்? எதனால அங்கே பாத்துக்கிட்டாவே. இனி கொஞ்சம் கூலா இருங்க. எனக்கு இப்பதாண்டி பயமே அதிகமாகிட்டு இருக்கு. ஆனா ஒண்ணு, நம்ம குடும்பத்தாருக்குள்ள மாதிரி வேற எங்கேயுமே பார்க்க முடியாது. 4 பக்கிகளும் நாம ஒரு பிளான போட்டா, லவ் பண்ணிக்கிட்டு இருந்த இந்த 2 ஜோடி என்ன பிளான் போட்டிருக்குன்னு தெரியலையே. ஆளுக்காலா யோசிச்சிருக்க மாட்டி. கொஞ்சம் விசித்திரமான ஃபேமிலியா இருக்குல்ல. ஒன்னா நம்ம கிரிமினல் ஃபேமிலி. நாம தானே ஏதோ பண்ணிட்டு வந்தோம். மாமியாருக்கு எப்படி தெரிஞ்சது? மீனா குட்டி, தமிழக்கா, உங்க வாயை வச்சுக்கிட்டு கொஞ்ச நேரம் சும்மா இருக்கீங்களா? நீங்க உங்க வாயாலே காட்டி கொடுத்துறீங்க போலுக்க. நாம தானே. தாயே தமிழ், உன் கால விழுற. கொஞ்ச நேரம் அமைதலா இரு. நானே அடுத்து என்னடா நடக்குன்னு ஒரு பரபரப்புல இருக்கேன். எதுவுமே யூகிக்கவே முடியல. உங்க சாட்சிக்கார் வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். அன்னக்கிளி மேடம், நீங்க வாதாடலாம். தேங்க்யூ வானர். அதுக்கு முன்னாடி எதிர்கட்சி வக்கீல் அன்னக்கிளி கிட்ட சில கேள்விகளை கேட்கலான்னு இருக்கிறேன். யார்கிட்ட? என் மாமனார் கிட்டயா? ஆக மொத்தம் இந்த 2 பைய ஒளியில வாதாட போறது இல்ல. கேஸ திசை திருப்ப வந்திருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு என்னமோ அப்படித்தான் தோணுது. தாராளமா எதிர்க்கட்சி வக்கீலே எந்த கேள்வினாலும் கேட்கலாம். எல்லாத்துக்கும் பதில் சொல்றதுக்கு ரெடியா தான் வந்திருக்கா இந்த அன்னக்கிளி. ஒரே கொஸ்டின் மட்டும் தான் கேட்காவ, பதில் சொல்லவே மாட்டேக்காவ. பாரு, கேள்வி கேட்கறது ஈஸியா, பதில் சொல்லதானே கஷ்டம். பயல் 2 கேள்வியா கேட்டுக்கிட்டு இருக்கு. மாமனாரே, இரு மருமகளே, இப்பதானே ஆரம்பிச்சிருக்கோம். சிவனர், இவரு இந்த நாட்டிலே பிறந்து வெளிநாட்டுல குடியுரிமை கட்டிக்கிட்டு இருக்காரு. இவருக்கு இந்திய நாட்டுக்கு வந்தா பாதுகாப்பு வேணுமா?
இது கொஞ்சம் அதிகமா தெரியல, அதனால என் கட்சிக்காரர் சில காரணங்களால அதை தவிர்த்திருக்காரு. எதிர்க்கட்சி வக்கீலே சட்டம் படிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். வெளிநாட்டுக்காரரோ உள்நாட்டுக்காரரோ நம்ம மாநிலத்துல நம்ம ஊர்ல வந்து பாதுகாப்பு வேணும்னு கேட்டா கொடுக்க வேண்டியது சட்டத்தின் கடமை தான். இவர் ஒண்ணு இந்த நாட்டுக்கு ஒண்ணு வரி கட்டல, அது மட்டும் இல்ல இந்த நாட்டு பிரதிநிதியா இருந்த இவரு இந்த நாட்டு பிரதிநிதிகளை கேன்சல் பண்ணிட்டு வெளிநாட்டுல போய் செட்டில் ஆனவர். இப்படி வரவங்க பாதுகாப்பு கேட்டு அதுக்கு கொடுக்கணும் அவசியம் இல்லையே. அவர் இங்க முதலீடு பண்ணதுக்கு தானே வந்திருக்காரு. பண்ணலையே. பண்ணிருக்காரு. இனி ஆதாரம் இருக்குது. இதே ஊர்ல இருக்கிற ஒரு பெரிய நிறுவனத்துல இவருக்கு 90% ஷேர் இருக்குது. அப்படிதானே அஜய்? சிக்கிட்டாங்கா. மாமியார் என்ன கணக்குல வரவ? அது தைரியமா சொல்லுங்க அஜய். ஆமா 90% சார் இருக்குது. எனக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது இந்நாட்டு கடமை தான். கேட்டீங்களா எதிர்க்கட்சி வக்கீலே? எனக்கும் இதெல்லாம் தெரியும், ஆனா அதுல 1% சார் கூட இவரு பேர்ல இல்ல. என்ன அஜய், அவங்க சொல்றது உண்மையா? அது சொல்லுங்க, 90% சார் இருக்குதா இல்லையா? உங்களுக்கு எங்க இந்தியாவில 90% சார் இருக்குதா இல்லையா? இருக்குது. எனக்கு இருக்குதுங்க. நம்ம பேர் வந்துருமா? வேடிக்கையா இருக்குது. அஜய் அவர்களே, உங்க பேர்ல உங்க நிறுவனத்தின் பேர்ல சார் இருக்குதா? யார் பேர்ல தானே? அவர் குடும்பத்து பேர்ல தான் ஷேர் எடுத்திருக்காரு. அப்படிதானே அஜய்? அவர் மச்சினே, அப்புறம் அவங்க தங்கச்சி, அப்புறம் இவருடைய 3வது ஒய்ஃபோட தங்கச்சி பேரு அப்படின்னு கிட்டத்தட்ட 90% ஷேர் நீங்க எடுத்திருக்கீங்களா இல்லையா? அது எப்படி ஷேர்ல வர முடியும்? அப்போ அந்த கம்பெனி நிறுவனத்துக்காரங்க தான் இங்க வரணும். இவர் பேர்ல எப்படி ஷேர் ஆக முடியும்? இவருக்கு எப்படி பாதுகாப்பு கொடுக்க முடியும்? இங்க எனக்கு உசுருக்கு உத்தரவாதம் இல்ல. உத்தரவாதம் இல்லாத அளவுக்கு நீங்க என்ன பண்ணுனீங்க? பிசினஸ் பாக்குறவங்க பிசினஸ் பார்த்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதானே. அது வந்து எப்படி பயப்படாம இருப்பாரு? இவருக்கு தான் பிளாக்ல நிறைய பிசினஸ் இருக்குதா? நோ நோ இல்ல. எஸ் அஜய், இவங்க என்ன மாட்டி விடுறாங்க. இல்ல நிரூபிக்கட்டுமா? அது அப்படின்னா எதுக்கு உங்களை கொல்ல பார்க்கணும்? நீங்க நேர்மையா பிசினஸ் பண்ணா எதுக்கு உங்களை ஒருத்தவங்க கொல்ல நினைக்கிறாங்க? ஒருத்தவங்க இல்ல, 3 பேரு. 3 பேரா? ஆமா நேர 3 மர்ம நபர்கள் தான் என்ன அட்டாக் பண்ணிட்டு எங்க வீட்டுல இருக்க பத்திரத்தெல்லாம் எடுத்துட்டு போக முயற்சி பண்ணாங்க. நல்ல நேரம் நான் சுதாரிச்சுக்கிட்டேன். அப்போ குற்றவாளிகள் தப்பிச்சு ஓடிட்டாங்க. சரி, அதுக்கும் இந்த பொண்ணு துறைக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? இருக்கு ஓனர். என்னுடைய கட்சிக்காரர் இந்த பொண்ணு துறையிடம் தான் தனக்கு பாதுகாப்பு வேணும்னு கேட்டிருக்காரு. எப்பண்டா? ஆனால் இந்த பொண்ணு துறையோ அப்படியெல்லாம் கண்டவங்களுக்கு நாங்க பாதுகாப்பு அளிக்க முடியாது, என்னோட டியூட்டி டைம் முடிந்து விட்டது, நான் வீட்டுக்கு கிளம்புறேன் என்று மனசாட்சி இல்லாமல் சொல்லியிருக்கிறார். பொண்ணு துறையா தனக்கு மேலதிகாரியாகிய இந்த விக்கி சாரியிடம் அந்த பொறுப்பை ஒப்படைத்திருக்கிறார். அட நம்ம விக்கி மாட்டிருக்கா. நானுமாடா? இந்த விக்கி சாரும் தனக்கு கீழ் வேலை பார்க்கும் இந்த விக்ரமிடம் பொறுப்பை ஒப்படைத்திருக்கிறார். கடைசியில் யார் தான் பாதுகாப்பு கொடுத்தது? இந்த விக்கி சாருக்கு கீழே வேலை பார்க்கும் விக்ரமன் தான் டூட்டியை பார்க்க போயிருக்கிறார். ஆனால் அவர் கொஞ்சம் காலதாமதமாக போய்விட்டார். வீட்டுக்கு இப்படி ஒரு மாமியார் இருந்தா எப்படி இருக்கும் பத்தியா தமிழே? இந்த விக்ரம் சார் தான் அதிகாலை 4 மணி அளவில் பாதுகாப்புக்காக சென்றிருக்கிறார். என்ன நான் பாதுகாப்புக்காக போனேனா? மன்னிக்கணும் எதிர்க்கட்சி வைக்கிறவர்களே, அதிகாலை 4 மணிக்கு இந்த விக்ரம் இந்த அஜய்க்கு பாதுகாப்பு கொடுக்க போனார். ஆமா யுவனர். ஆனா இந்த விக்ரம் சார் பாதுகாப்புக்கு போவதற்கு முன்பே எனது கட்சிக்காரராகிய அஜயை 3 மார்மானவர்கள் தாக்கியிருக்கிறார்கள். அதிகாலை 3:30 மணிக்கு இந்த ஸ்டேஷனுக்கு அஜய் போன் பண்ணிருக்கிறார். தனக்கு நடந்த ஆபத்தை எடுத்துக் கூறியிருக்கிறார். சுதாரித்துக் கொண்ட இந்த பொண்ணுத்துறை சார் எங்கு தாமேல் பழி வந்து விடுமா என்று அந்த நேரம் டூட்டிக்கு காவலுக்கு போன விக்ரம் மீது பழி சுமத்திருக்கிறார். இது நம்ம லிஸ்ட்ல இல்லையே. காவலுக்கு சென்றவர் மேலேயே கொலை முயற்சிங்கிற பழி சுமத்திருக்கிறார் இந்த பொண்ணுத்துறை. அவர் தப்பிப்பதற்காக மிஸ்டர் அஜய், யுவனர், இதுக்கு முன்னாடி இந்த விக்ரம் சார் நீங்க பாத்திருக்கீங்க? தெரியும். தெரியுமா? எப்படி? எங்க சித்தியோட தங்கச்சி பையன். இவர் உங்களுக்கு கொலை செய்ய வந்ததாக உங்களுக்கு சந்தேகம் இருக்குதா? இவர் மேல எனக்கு இல்ல. அப்ப அடுத்த கேஸ் இந்த விக்ரம் கேஸ் தானே? எஸ் யுவனர். அப்போ அந்த கேஸுக்கும் அவருக்கும் சம்பந்தம் இல்ல, அப்படிதானே? கொலை முயற்சி பண்ணப்பட்டவரே அவர் இல்லன்னு ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் நீங்க எப்படி அவர் மேல பழி சுமத்துனீங்க? மிஸ்டர் விக்கி பொண்ணுத்துறை. இல்ல, நான் தான் கொலை பண்ண போனேன். கொலை முயற்சி செய்யப்பட்டவரே நீங்க இல்லன்னு ஆணித்தரமா சொல்லுறாரு. அப்புறம் என்ன விக்ரம் சார்? நான் இங்க இருக்கிற விக்ரம் சாருக்காக வாதாட வரல. ஆனா கேஸ்ல அவர் குற்றமற்றவர்னு நிரூபணமா இருக்குது. இதுக்கப்புறம் அவர் எதுக்கு இந்த கேஸ்ல? அவரை நீங்க விடுவிச்சு விட்டுட்டீங்கன்னா நல்லா இருக்கும் யுவனர். அடுத்து நம்ம மேற்கொண்டு கேஸ்களை பார்க்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். டாட்டா சிக்ஸர் தான். விக்ரம் இந்த கேஸ்ல இருந்து வெளியில வந்துட்டான். ஆனா பொண்ணு தெரிய விக்கி மாட்டிக்கிட்டானுவல.
நாமளும் இன்னும் இந்த கேஸ்ல தான் இருக்கோம், அதை மறந்துடாத. நாமளும் இன்னும் தப்பிக்கல. ஒவ்வொருத்தரா வெளியில போக வேண்டியதான். இப்பதானே விக்ரம் போயிருக்கான், அடுத்து விக்கியும் பொண்ணு தெரியும் போட்டோம், அப்புறம் நம்ம போய்க்கலாம். நம்ம போயிருவோம் மாட்டே. ஐயோ இவா ஒருத்தி. விக்ரம் சார், நீங்க இந்த கேஸ்ல இருந்து விலகிக்கலாம். உங்களுக்கும் இந்த கேஸுக்கும் சம்பந்தம் இல்ல. பாதிக்கப்பட்டவரே அவரை கொலை செய்ய பார்த்ததை நீங்க இல்லைன்னு உறுதியளிச்சிருக்காரு. இதுக்கு மேலேயும் கோர்ட்டோட நேரத்தை வீணடிக்காம இந்த கேஸ்ல இருந்து நீங்களா விலகிக்கோங்க, அது நல்லது. இது கோர்ட்டோட ஆர்டர். ஓகே சார். இவனர், இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு வேடிக்கையா இருக்குது. எங்க இருக்கிறவரை வந்து இங்க எனக்கு பாதுகாப்பு இல்லைன்னு நம்மளே அவர் கொச்சப்பட்டு இருக்காரு. அது மட்டும் இல்ல, இந்த அஜய்க்கு சில குறைபாடுகள் இருக்குது. கற்பனை திறன் அதிகமா இருக்கும்னு நினைக்கிறேன். எதிர்கட்சி வைக்கலாமா அநியாயமா ஒரு பொய் சொல்லிட்டாங்க. இந்த நிக்கிறாரே இந்த அஜய், இவரு பொண்ணுத்தர சாரு கிட்ட தனக்கு பாதுகாப்பு வேணும்னு கேட்டதாகவும், டியூட்டியே தான் உசுரா நினைக்கிற பொண்ணுத்தர சாரு அதை செய்ய மறுத்ததாகவும் அநியாயமா வக்கீலமா பழி போடுறீங்களே. பொண்ணுத்தர சாருடைய ஹிஸ்டரி பத்தி தெரியுமா உங்களுக்கு? இவனர், வக்கீலமா இருக்க தெரியாம இருக்கலாம், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவர் டியூட்டில எவ்வளவு கண்ணியமா இருப்பாருன்னு. அதுவும் கரெக்ட் தான். பொண்ணுத்தர சாரை பத்தி எங்களுக்கு தெரியும். அவரு நேர்மை தவற மாட்டாரு. தேங்க்யூ அனர். அநியாயமா அவர் வீட்டுக்கு போயிட்டாருன்னு பழி சுமத்துறீங்களே வக்கீல் மேடம். அவர் வீட்டுக்கு போனதுக்கான ஆதாரம் என்கிட்ட இருக்குது. சும்மா சொல்ல மாட்டா இந்த அன்னக்கிளி. நீங்க சும்மா சொல்லலதான், நீங்க உண்மைதான் சொல்றீங்க. அது எப்படின்னு நான் நிரூபிக்கிறேன். மிஸ்டர் அஜய், எஸ், நீங்க உண்மையிலேயே பொண்ணுத்திட்ட உதவி கட்டுமானு கொடுத்தீங்களா? ஆமா. அவர் அதை செய்ய மறுத்தாரா? அது அது வந்து நான் சொல்றேன், ஏன்னா இவருக்கு சொல்ல முடியாது. இந்த அஜய்க்கு இல்லாத பழக்கமே கிடையாது. அவர் தேவையில்லாம கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவரு பொண்ணுத்தரைய பார்க்க வரவும் இல்ல, மனு கொடுக்கவும் இல்ல. இவருக்கு ஒரு மனப்பிராணி, யாரோ தன்னை கொல்ல வர்ற மாதிரியே. அப்படிதானே அஜய்? இன்னும் இல்ல இல்ல, நிஜமாவே 3 பேர் வந்தாங்க. அப்போ அந்த 3 பேர் அடையாளம் காட்டுங்க. அடையாளம்? இந்த பொண்ணுத்தர சார் மாதிரி இருப்பாங்களா? அந்த விக்கி சார் மாதிரி இருப்பாங்களா? அந்த விக்ரம் மாதிரி இருப்பாங்களா? இல்ல, அவங்க குள்ளமா இருந்தாங்க. இந்த கேஸ்ல பல திருப்பு முனைகள் இருக்கிறதுனால இந்த அஜய் மேலேயும் இந்த கோர்ட்டுக்கு சில சந்தேகங்கள் இருக்குது. அவர் ஒண்ணுக்கு ஒண்ணு முரண்பாடா பேசிட்டு இருக்காரு. அவரையும் காவல்ல வச்சு விசாரிக்குமாறு இந்த கோர்ட் ஆணையிடுகிறது. இந்த கேஸ் அடுத்த வாரம் ஒத்திவைக்கப்படுகிறது. ஒரு வாரம் தூக்கம் இல்லாம இருக்கணுமே. இந்த அஜய் சாருக்கு யாரும் ஜாமீன் கொடுக்க வேண்டாம். இந்த கோர்ட் அவருக்கு ஜாமீன் கொடுக்காது. அது மட்டும் இல்ல, இந்த கேஸ்ல சம்பந்தப்பட்ட பொண்ணுத்தர விக்கி விக்ரம் இவங்க 3 பேரும் டியூட்டில இருக்க கூடாது. ஆக மொத்தம் எல்லாருமா சேர்ந்து கோட்டையே குழப்பி விட்டுட்டாங்க. இப்ப எனக்கே குழப்பமா இருக்கு. இப்ப நம்ம எந்த கேஸுக்காக இங்க வந்திருக்கோம்? அதானே, இப்ப பொண்ணுத்தர கேஸுக்கு வந்திருக்கோமா, விக்கி கேஸுக்கு வந்திருக்கோமா, இல்ல விக்ரம் கேஸுக்கு வந்திருக்கோமா, இல்ல இந்த அஜய் கேஸுக்கு வந்திருக்கோமா, இல்ல நம்ம கேஸுக்கு வந்திருக்க மாட்டே? அதான் மட்டும் ஒண்ணுமே புரியல. மாமனாரும் மாமியாரும் என்னமோ பிளான போட்டிருக்காவ, அது மட்டும் நல்லா தெரிஞ்சு போச்சு. நம்ம தப்பிச்சிருவோம்ல. 100% நம்ப முடியாது, ஒரு 99% நம்பலாம். அந்த 1%? அதான் மாமனார் மாமியார் இருக்காவல, அவிய இருக்க நமக்கு என்ன பயம்? அந்த 1% அவிய காப்பாத்தி விட்டுருவாவ. அண்ணா தாயே வாய முடி. இங்க இருக்க குழப்பம் காணாதுன்னு நீ வேற குழப்பி விட்டுறாத. எல்லாரும் கொஞ்சம் தெளிவா இருக்கட்டும், அத அப்புறமா சொல்லிக்கலாம். ஆனா எனக்கு மண்டை வெடிச்சிருமே. ஐயோ செம்பகவல்லி, உன்னப்ப இதுல சேத்தேன் பாரு. வரமாட்டேன் நீ எவ்வளவோ சொன்ன. என்ன உஸ்பத்தியே கூட்டிட்டு போனில்லடி. என்ன விட்டுட்டு நீங்க எங்கட்டி போனியா? ஐயோ மீனா, இந்த கேஸ அடுத்த வாரத்துக்கு நான் ஒத்தி வைக்கிறேன். அப்பமாது கொஞ்சம் குழப்பம் இல்லாம வாங்க. அடுத்து 11 நம்பர் கேஸ் வாங்க. அதுவும் இந்த கேஸ் தான் சார். இல்ல, 2 கேஸுமே நான் அடுத்த வாரமே பாத்துக்கிட்டேன். இத்தனையோ கேஸ பார்த்தேன், இப்படி ஒரு கேஸ நான் பார்த்ததே இல்ல. இந்த பொண்ணுத்தர சார் ஆஜரான எல்லா கேஸும் இப்படித்தானே இருக்குது. இப்படி கேஸ் இருந்தாலே ஒரு பொண்ணு வருவாள கண்ணை உருட்டிக்கிட்டு, அந்த பொண்ணு நிக்கிறா. அதான பார்த்தேன் இந்த கேஸ் எவ்வளவு குழப்பமா இருக்குன்னு. அடுத்த வாரம் இந்த கேஸ நான் ஒத்தி வைக்கிறேன். ஓகே வானர். உன்னை பாக்காரட்டி சச்சி. ஆமா பாத்துட்டு போறாரு. உன்னை நல்ல அடையாளம் பார்த்து வச்சிருக்காரு. அவரு பாவம் தானே. அடி பாதவத்தி. சரி விடு, வாழ்க்கையில இதெல்லாம் சகஜம். அவருக்கு என்ன பார்த்தா பயமா இருக்கு, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அவர் ரொம்ப பயப்படுறாரு உன்னை பார்த்து. நான் என்ன பண்ண முடியும்? நான் வர கேஸ் எல்லாம் அப்படி இருந்தா நான் என்ன பண்ணுவேன்? சும்மா இருந்த எங்களை சுரண்டி விட்டு வெடிக்க பார்த்தல நீ. சரி, ரகசியத்தெல்லாம் வெளியில விடாத. கவலைப்படாதே, பெரியம்மனா இருக்கல பாத்துக்கிறதே. ஓகே பெரியம்மா. யாராலையும் காப்பாத்த முடியாது. என் கட்சிக்காரரை நான் காப்பாத்தி காட்டுறேன். சவாலுக்கு நானும் ரெடிதான். அன்னைக்கு சவால்னா ரொம்ப பிடிக்குமே. இப்ப இவங்க 2 பேரும் உண்மையில சண்டை போட நினைச்சுக்கிட்டியோ? இல்ல நமக்கு தெரியாத பாருங்க அவ பத்தி. அதானே இந்த சவாலை நான் ஜெயிச்சு காட்டுறேன்.
அது நான் இருக்கிற வரைக்கும் நடக்காது அன்னக்கிளி. அன்னைக்கிளி மேடம், உங்க பக்கத்துல இருக்கவங்களாம் குற்றவாளின்னு நான் நிரூபிக்கிறேன். உங்க சைடு இருக்கவங்க எல்லாரும் நிரபராதி கிடையாது, அதை நான் நிரூபிக்கிறேன். பார்க்கலாம் யாரு ஜெயிக்கிறானே. உண்மை ஜெயிக்கும், சத்தியம் ஜெயிக்கும், நேர்மை ஜெயிக்கும். அன்னைக்கிளி ஜெயிப்பா. அன்னக்கிளியே இந்த செல்வன் ஜெயிப்பா. கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ. பார்க்கலாம். பக்கத்தானே போறீங்க மேடம்? ஐயோ எனக்கு மண்டையே காயுத. இது என்ன கேசுடா? விடு, எல்லாம் சரியா தான் போய்கிட்டு இருக்கு. மண்டை போட்டு குழம்பாத. எனக்கு வாழும் புரியல, தலையும் புரியலடா. புரியல, உங்களுக்கு புரிஞ்சா போதும். நீ அமைதலா இரு. எல்லாம் நேர் வழியில தான் போய்கிட்டு இருக்கு. அமைதலா இரு. மதன், கிளம்பலாமா? இங்க குற்றவாளி இல்லனே, தீர்ப்பாயிட்டு. வருவேன், அடுத்த கேஸ்ல வருவேன். நீங்க எத்தனை கேஸ்ல வந்தாலும் உங்களை நான் ஜெயிக்க வைப்பேன். பார்க்கலாம். பார்க்க தானே போறீங்க. நீங்களே ஒத்துக்கிட்டாலும் அதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். உங்களை எப்படி காப்பாத்தணும்னு எனக்கு தெரியும். கூடயே இருக்கல, காலத்துக்கு கூட இருக்குன்னு ஆசை. இவ்ளோ ரணக்கணத்துலயும் என் கொழுந்தனுக்கு அங்க லவ்வ பாத்தியா? அவன் லவ் பண்ணிட்டாலாம். அவன் எங்க லவ் பண்ணுதா? அவ தானக்கா உருகி உருகி லவ் பண்றா. இவனுக்கும் வந்துரும். ஏக்கா, அவன் மனசுல இருக்கிறது யாருக்கா? தாயே போதும். ஏற்கனவே நான் மண்டை காஞ்சிப்பா இருக்கேன். இப்ப அவன் மனசுல இருக்கவா இப்ப நமக்கு ரொம்ப முக்கியம். ரொம்ப முக்கியம்க்கா. அவ மனசுக்குள்ள வந்த போய் தானே இந்த விக்ரம் இவ்வளவு மாறி இருக்கான். நமக்காக இவ்வளவு பெரிய தியாகம்லாம் பண்ணிருக்கான். அவளை நம்ம பார்க்க வேண்டாம்? பார்க்க முடியாது. பக்கிக்கு இப்ப தெரிஞ்சிருக்கு. உண்மை சொல்லிட்டி பார்த்தாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. சும்மா நில்லுங்க. நானே இந்த கேஸ் எப்படி போக போதோன்னு நினைச்சு பயத்துல இருக்கேன். நீ அக்காஸ் கடுப்பேத்தாதட்டி. நான் பாட்டுக்கு செவனேன்னு போதும். காட்டி கொடுத்துட்டு போயிடாத. வேலை கிடக்கல, அவ போவோம். அடச்சி, உங்களெல்லாம் நம்பி நானும் களத்துல இறங்கினேன் பாரு. அதுக்கெல்லாம் இப்ப என்ன வாரீங்களோ? எப்படி உங்களால இந்த நிலைமையில கூட காமெடி பண்ண முடியுது? கூட இருக்கிறது யாரு? மீனா வச்சா? தெம்புலட்டி, மனசுல தெம்பு இல்ல. நீங்க அடிக்கிற காமெடி எல்லாம் கேட்டு சிரிக்கிற அளவுக்கு என் மனசுல தெம்பு இல்ல. 3 பேரும் ஓடி விட்டு அடிச்சிருவேன். ஓடி கட்டி